ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமோ நம. 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் காலை 9:44 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு 9-10 சனி பகவான் 11ஆம் இடமான மீனத்துக்கு வர்றார். மீனத்துக்கு 5 மாதங்கள் ராகுவோடு சஞ்சாரம் பண்றார். ரிஷபத்துக்கு இது யோகமான காலம். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலங்கள் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு வருஷம் கொஞ்சம் முன்ன பின்ன பலன்கள் இருக்கும். நட்சத்திர அடிப்படையில் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி. பூரட்டாதி 11ஆம் இடத்தில் குருடைய ராசி. உத்தரட்டாதி 9-10 சனியுடைய நட்சத்திரம். அதுக்கடுத்து புத பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது சில பேருக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அது அவங்க ஜாதகத்தில் புதன் இருக்கிற நிலையை பொறுத்து. மற்றபடி ரிஷபத்துக்கு சிறப்பான அமைப்பு தான், சிறப்பாக இருக்குது. ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதுநாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் இருக்காது. வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லாத முன்னேறுவாங்க. ஒரு தொழிலே இல்லைங்கிறவங்களுக்கு புதுசாக விசிட்டிங் கார்டு போட்டு தொழில் செய்கிற அளவுக்கு நல்ல கிரக அமைப்பு கொடுக்குறாங்க. அவங்க ஜாதகத்தில் உறுதியான கிரக திசைகள் நடந்துச்சு அப்படின்னா, உதாரணம் ஒரு 5 வருஷம் நல்லா தசாபுத்தி இருந்துச்சுன்னா இந்த 2.5 வருஷத்துலேயே தேவையான வருமானத்தை பெருக்குவாங்க. உதாரணம் ஒரு அரிசி வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல், வாகன தொழில், இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. நினைச்சதெல்லாம் நிறைவேறும். ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு அப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்கும். தொழிலில் கவலை இருக்கிறவங்க, கஷ்டம் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்படி நல்லா இருக்குது. இரும்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மடிக்கணினி, அப்புறம் இந்த பன்முக சேவை சில பேர் செய்வாங்க, அவங்களுக்குலாம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, வருமானம் அதிகமாகலாம். இந்த நேரத்தில் சம்பளம் தொகை அதிகமாக வாங்கிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். சில பேர் போராட்டம் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சில கூட்டுறவு அமைப்புகள் இருக்கும். உதாரணம் மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து தான் வரும். ஏன்னா சனி வரக்கூடிய ராகுல சேர்றதுனால கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் கொடுக்க தான் செய்வார். ஆனாலும் கவலை இல்லாத சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியும் இப்படி தான். ஜென்மத்தில் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவரும் சிறப்பாக வேலை செய்கிறார். அவருடைய வேலையை அவர் சிறப்பாக செய்கிறார். சனியுடைய வேலையை சனி சிறப்பாக செய்கிறார். ஏமாற்றம் இல்லாத ஒரு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, எல்லாம் ஏமாற்றம் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நல்ல நிலையில் இருக்கிறாரு. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க, அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி விசிட்டிங் கார்டு போட்டு ஆரம்பிக்கிறவங்க, போர்டே இல்லாமல் தொழில் செஞ்சுட்டு பெருசாக போர்டு வைக்கிறது, புதிய உணவகங்கள் ஸ்டார்ட் பண்ணி சின்ன கடை வச்சுருக்குறாங்க, ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க உணவகங்கள் பெருசாக வச்சுக்கலாம். அது மாதிரி செய்யலாம். தண்ணீர் சார்ந்த துறை எதை செஞ்சாலும் சரி. உதாரணம் வாட்டர் கேன் போடுவாங்க வீட்டுக்கு, அவங்களுக்குலாம் சிறப்பான காலகட்டம். அப்புறம் கை மாற்றி விடுறது, ஒரு பொருளை மாற்றி விட்டுட்டு கமிஷன் ஏஜென்ட்ஸ், அவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறை ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ஜினியர்ஸ் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. டாக்டர்ஸு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. மருத்துவத்துறைனா பார்மசி, அது சார்ந்த விஷயம் நல்லா சிறப்பாக இருக்கும். இதில் சித்தா, ஆயுர்வேதா,
பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி எல்லாருமே அடங்குவாங்க. ஆக இப்படி இருக்கும். சினிமா துறை, கலைத்துறை இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். யூடியூபர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம், செம்மையான காலகட்டம். 2.5 ஆண்டுகள் ரொம்ப அற்புதமான காலகட்டம். ஓரளவுக்கு நல்லா வசந்து வந்துடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்க கூட நல்லா வசந்து நல்லா அன்னைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அற்புதமான காலகட்டம். அப்புறம் தொழில் செய்கிறவங்க வந்து எதை எச்சரிக்கையாக இருக்குன்னா, பேப்பர்ஸில் எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா ரிசர்வத்துக்கு 3 சந்திரன். இவர் வந்து 6, 8, 12 வரக்கூடிய காலங்கள் தெரியாது இல்லையா? எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து தூக்கி சுத்த போறதில்ல. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காலங்களில் பேப்பர்ஸில் கையெழுத்து போடும்போது ஜாக்கிரதையாக போகணும். பேப்பர்ஸ் ஒன்று விட்டுறதோ, கையெழுத்து ஒன்று விட்டுறதோ இந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் ஏமாந்து கையெழுத்து போகிற மாதிரி சூழ்நிலை வரும். ஜாமீன் கொடுக்கக்கூடாது, யாரையும் ஜாமீன் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி எச்சரிக்கையாக நடந்துக்கணும். ஆக வாகன தொழில் சிறப்பு, ஓட்டல் தொழில் சிறப்பு, ஆசிரியர்களுக்கு சிறப்பு, மருத்துவர்களுக்கு சிறப்பு, எல்லாருமே சிறப்பு தான். பெண்கள் அழகு நிலையை வச்சு நடத்துகிறாங்கல்ல, அவ்வளோ ரொம்ப சிறப்பாக. ஆடை ஆபரணம் வாங்கிக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர், இந்த வளையல் தான் வைக்கிறாங்க, நல்லா இருக்குது. அப்புறம் கைவண்டி போட்டு தொழில் செய்கிறாங்கல்ல பெண்கள், அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன வண்டி போட்டாவது அதே நல்லா வருமானம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்த மாற்றி அமைப்பாங்க. இது நான் வரைக்கும் இங்கே இருந்தோம் அப்படின்னு இந்த கால சூழலை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். அப்படி அமைச்சிக்கும் போது அவங்க தொழில் சிறப்பாக இருக்கும், நல்ல வருமானம் வரும். புதிய வீடு கட்ட பிடிக்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். புது வீடு கட்டணும், வீட்டுக்கு லோன் எதிர்பார்த்த மாதிரி லோன் கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி வீடு கட்டுறது தான் நிறைய பேருக்கு நல்ல அமைப்பு தான், நல்லா இருக்குது. இப்படி இருக்குது பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபத்துக்கு நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 80% நல்லா இருக்கு, நல்லா வருவாங்க. இதில் வந்து ரிஷபத்துக்கான பரிகாரம், கொஞ்சம் தசாபுத்தி எந்திரங்கள் சரியில்லாதவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு, சனிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபடுறது, வீட்டிலேயே ஒரு 2 நெய் தீபம் போட்டு துளசி சாற்றி மகாலட்சுமி சார்ந்த ஸ்லோகங்கள் சொல்கிறதும், இல்லை ஓம் மகாலட்சுமியை போட்டுன்னு சொல்கிறதும் ரொம்ப சிறப்பான முறையில் நல்லா பலனை கொடுக்கும். சனிக்கிழமை சாயந்தர நேரத்தில் அதை செய்யணும். சாயந்தரம் 5லேருந்து 7க்குள்ளே செய்யணும். சில பேர் கலசம் வச்செல்லாம் கும்பிட்ற பழக்கம் இருக்கும், அவங்க தொடர்ந்து சிறப்பாக செஞ்சுட்டு வரலாம். ஆனால் என்ன, ஏதாவது ஒரு இனிப்பு, உதாரணம் வந்து ஒரு கல்கண்டு இல்லை ஒரு சக்கரை பொங்கல் இந்த மாதிரி வச்சு வழிபடணும். அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குது. கொஞ்சம் நெய் கலந்து செஞ்சது ரொம்ப நல்லது. குலதெய்வத்தையும் விடாமல் மறந்துடாமல் மாதம் போய் வணங்கிக்கணும். அதே மாதிரி ஆண் தெய்வம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு. பெருமாள் சக்கரத்தால் கொஞ்சம் எதிர்ப்புகள், பகை, நோய் இந்த மாதிரி இருக்கவங்க சக்கரத்தாழ்வார் வழிபடுற சிறப்பு. திருமோகூர், மதுரை பக்கமாக இருக்கக்கூடிய திருமோகூர் போய் சக்கரத்தாழ்வாரை சனிக்கிழமைகளை வழிபாடுறது. இல்லாட்டி ஸ்ரீரங்கம் போகலாம். ஆனால் ஸ்ரீரங்கத்தை விட திருமோகூர் ரொம்ப சிறப்பு. அங்கே போய் சனிக்கிழமையில் 6 தீபம் போட்டு துளசி மாலை போட்டு கல்கண்டு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் உட்காந்து சக்கரத்தாழ்வாரை போட்டி அப்படி சொல்லிட்டு வர்றவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பா சக்கரத்தாழ்வார். எதிர்ப்பு எதாக இருந்தால் போயிடும், நோய் எதாக இருந்தால் போயிடும், அதாவது கம்மியாகும். சில பேருக்கு நிரந்தர நோய் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணாதுட்டு இருக்கும். பெருமாள் வழிபாடும் சக்கரத்தாழ் வழிபாடும் ஆண்களுக்கு சிறப்பு, பெண்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. ஏன்னா பெண்கள் வந்து வீட்டு கவனிப்பெல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கும். கணவனுக்கு பார்க்கணும், குழந்தைகளுக்கு பார்க்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க அவங்க தான். அதனால் வந்து மகாலட்சுமி வழிபாடு பெண்களுக்கு சிறப்பான வழிபாடு, நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும்.